ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம செய்யாமல் இருப்போமா? நம்ம இப்போ கோவக்காய் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தட்டி வச்சு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நறுக்கின வெங்காயம், அது நல்லா வதக்குங்க. நம்ம சமையல் குயிக்காக முடிக்கணும்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதும் தக்காளியை 2 கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க. சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது 2 டைப் கட் பண்ணலாம். நீளமாகவும் கட் பண்ணலாம், ரவுண்டு ஷேப்லேயும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நமக்கு ஏன்னா கோவக்காய் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை நல்லா வதக்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் சால்ட்டு போட்டுருந்தோம். இப்போ சால்ட்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா தண்ணி சுண்டனதும் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கோவக்காய் ரெடி. சிஸ்டர், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.